கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் நிதி முறைகேடு புகார். இந்து அறநிலைத்துறை விசாரணை நடத்த கோரிக்கை. கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் கடந்த பல மாதங்களாக கோவில் நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையின் அனுமதி அல்லது அறிவிப்பின்றி தற்காலிக பணியாளரின் பெயரில் கோவை வைஷாலி வீதியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட் தொடங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த கணக்கில் கோவிலுக்கு வரும் நன்கொடைகள் வரவு வைக்கப்பட்டு கோவில் நிர்வாகச் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தாமல் தன்னிச்சையாக பணம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட வங்கியிடம் விவரம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து இந்து ஆலய பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் கிருஷ்ணராஜ் கூறுகையில், கோவையில் உள்ள மற்றொரு பெரிய கோவிலில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி முறைகேடு வெளிச்சத்துக்கு வரும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். அப்போது அமைப்பின் மாவட்ட செயலாளர் பொறியாளர் கணேசன் உடனிருந்தார். ஒரு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு தற்காலிக ஊழியருக்கு எப்படி ஒரு நடப்பு கணக்கு வங்கியில் உருவாக்க முடிந்தது. அந்த நடப்பு வங்கி கணக்குல அவர் இருக்கக்கூடிய அந்த தகவலாவது அறநிலைத்துறை தெரியுமா அப்படின்னா தெரியாது. இதுவே சட்டவிரோதமானது. அதனால பக்தர்கள் நன்கொடையாளர்கள் புகார் கொடுத்ததனுடைய அடிப்படையில நாம அனைவருடைய நம்பரும் வங்கி கணக்கு நம்பர் ஒரே நம்பர்ல இருக்கு. அந்த வங்கி கணக்கானது ஒப்பனக்கார தெருவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் அந்த வங்கி கணக்கானது துவக்கப்பட்டிருக்கு. நாம இணை ஆணையரிட இப்ப அணுகும் பொழுது அந்த வங்கியினுடைய அக்கௌண்ட் நம்பரை குறித்து கொண்டு உடனடியாக அந்த வங்கிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த வங்கியை பற்றி அந்த நடப்பு கணக்கினுடைய முழு விவரம் வேண்டும் என்று ஒரு வாரத்துக்குள்ள கிடைச்சிரும். அதற்கு பிறகு அவங்க மேல முறையான விசாரணை செய்து முறையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கார். வெளியில கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் வெளியில ஒரு 4 கடைகள் இருக்கு. அந்த கடைகள் அதுல கட்டப்பட்டதே சட்டவிரோதமானது. அறநிலையத்துறை சட்டம் 77A படி ஒரு ஆலயத்தினுடைய வளாகத்திலேயோ அந்த வெளிச்சுவரிலேயோ கடைகள் கட்டும்போது தொல்லியல் துறையிட்ட அனுமதி வாங்க வேண்டும். அனுமதி வாங்கியிருக்காங்கன்னா இல்ல. தேரோடு வீதி, சாமி சப்பரம் செல்லக்கூடிய வீதி, உற்சவர் செல்லக்கூடிய வீதிகள் முழுவதும் கடவுளுக்கு சொந்தமானது. அந்த இடத்துல தேங்காவோட வெத்தலவா கடை தான் இருக்க வேண்டும். அது குறிப்பா அந்த இடத்துல கடை இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அந்த இடத்துல கடைகளை கட்டி முரணாக மாற்று மதத்தினருக்கு உள்வாடகைக்கு விட்டிருக்கிறது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி ஆணையத்தை சொல்லியிருக்கோம். இந்த வங்கி கணக்கு துவங்கப்பட்டு பண பரிவர்த்தனை செய்யப்பட்டது ஒரு குற்றவியல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதன் மேல உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆணையர் சொல்லியிருக்காரு. அப்படி ஆணையர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேல் நடவடிக்கைக்கு செல்வதற்கும் தயாரா இருக்கு.